இயந்திர தொழில்நுட்பங்களை இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு நம்மளை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம சுதந்திரமாக அனுமதி கொடுக்குறோம். ஏன்னா அதோட ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் அதை சுதந்திரமாக நம்ம அனுமதிக்கிறோம். இயந்திர தொழில்நுட்பத்தை எந்த வடிவில் இருந்தாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு வாகனம் வேகமாக போகுது, 110 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இந்த டூ வீலர் பார்த்திங்கனாக்கா 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை ஏன் அனுமதிக்கிறோன்னா, அதோட தொழில்நுட்பத்தை நம்ம பார்த்து வியந்து ஆச்சரியப்படுகிறோம். நம்ம அதை கட்டுப்பாடு விதிச்சா அந்த ஆச்சரியங்கள் நமக்கு கட்டுப்படுத்தப்படும். அப்படிங்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு வியப்பாக தெரியாது. இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு வியப்பாக தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணால், இயந்திர தொழில்நுட்பத்துக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது. அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் அது நமக்கு நிறைய வியப்புகளை கொடுக்கும், நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கும் அதோட தொழில்நுட்பம். அது மாதிரி பார்த்தா இப்போ போர்கள்லாம் பார்த்திங்கன்னா, போரில் பயன்படுத்துகிற நவீன ஆயுதங்கள், துப்பாக்கிகள், ஒரு நொடிக்கு நிறைய குண்டு பாயும். இந்த துப்பாக்கி ஒரு தடவை சுட்டாக்கா ஒரு செகண்டில் நிறைய குண்டு பாயும். இந்த குறிபார்த்து தாக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதோட ஆயுதங்கள் அது அவர்களுக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த ஆச்சரியங்களாக அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதனால நிறைய பேர் சாவாங்களே, அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அதை பற்றி கவலைப்பட்டால் இந்த ஆச்சரியங்களுக்கு தடை வந்துவிடும். இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னா ஆச்சரியங்கள் இல்லாமல் போய்விடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது எந்த காரணத்துக்காக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த காரணத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆச்சரியங்களை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் நமக்கு இது ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தினம் தினம் நமக்கு ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், வியப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா, புதிய புதிய இயந்திரங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள். இது ஒவ்வொரு துறையிலையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்து. ஒரு மருத்துவத்துறையாக இருந்தால் அதில் ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது மக்களுக்கு, அந்த துறை சார்ந்தவர்களுக்கும் மக்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு மருத்துவத்துறை, அப்புறம் கட்டுமானத்துறை, போக்குவரத்து துறை, எல்லா துறைகள்லேயும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஆச்சரியங்களை வழங்கி கொண்டே இருக்கிறது. அதில் மயங்கி போய் கிடக்கிறாங்க மக்கள். அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி கவலைப்படவில்லை. ஏன்னா அதனால் ஏற்படுகிற விளைவுகளுக்காக நம்ம இந்த இயந்திரங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டுபிடிப்புகளுக்கு கட்டுப்பாடு விதித்தா இந்த ஆச்சரியங்கள் குறைந்து போய்விடும், ஆச்சரியங்கள் நின்று போய்விடும். அதனால் மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காமல் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் முக்கியம், இந்த ஆச்சரியங்கள் தான் முக்கியம், இந்த வியப்பு தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 10 பேர் செத்தாக கூட பரவாயில்ல, 100 பேர் செத்தாக கூட பரவாயில்ல, நீங்கள் தடையே இல்லாமல், எந்தவித தடையே இல்லாமல் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு துறையிலையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துங்கள். அது மக்களுக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும், மற்ற மக்களுக்கு வியப்பை கொடுக்கும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் சலிப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் பயணிப்பதற்கு உதவும், நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு உதவும். எப்போ இந்த ஆச்சரியங்கள்லாம் நின்று போயிடுச்சோ, குறைஞ்சிருச்சோ, அல்லது நம்ம தடைகள் விதிக்கிறோமோ, அப்போவே மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுரும். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தில் நீங்கள் நிறைய தடைகளை விதிக்கிறீங்க, கட்டுப்பாடு விதிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாகனம் மக்கள் நிறைய விபத்தில் சாகுறாங்க. அப்போது வாகனங்களுடைய அதிகபட்ச வேகமே 40 கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு கண்டிப்பாக 10 லட்சம் பேர் மோட்டார் வாகனத்தில் விபத்தில் சாகுறாங்க. அப்போது நம்ம அதிகபட்ச வேகமாக 40 கிலோமீட்டர் தான் இருக்கணும் எந்த ஒரு வாகனமோ அப்படின்னு நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு 8 லட்சம் பேராவது பாதுகாக்கப்படுவார்கள், விபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் மக்களுக்கு இந்த உலகத்தின் மீதான ஆச்சரியங்கள் இல்லாமல் போய்விடும். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மீதான ஆச்சரியங்கள் நின்று போயிடும். இந்த மோட்டார் வாகன துறையில் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். அது சலிப்பை கொடுத்துவிடும், வெறுப்பை கொடுத்துவிடும் என்று நம்புகிறாங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது எந்த நம்பிக்கையில் முன்னோக்கி பயணிக்கிறது என்றால், அது தினந்தோறும் தங்கள் பல்வேறு துறைகளில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது, வியப்பை ஏற்படுத்துகிறது. அந்த வியப்பை ஏற்படுத்த வேண்டும், ஆச்சரியத்தை மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும், வேடிக்கை காட்டணும். இந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக அவர்களுக்கு வேடிக்கை காட்டணும்.
வேடிக்கை காட்டுவதன் மூலமாக ஆச்சரியங்களை நிகழ்த்த வேண்டும், வியப்பை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு இதனை விற்பனை செய்ய வேண்டும். ஏன்னா அதோட முடிவு என்னன்னாக்கா வெறுமனே வேடிக்கை காட்டுறதோ வியப்பை ஏற்படுத்துவதோ ஆச்சரியங்களை ஏற்படுத்துவதோ அல்ல. ஆச்சரியங்களை ஏற்படுத்தி அதை அவர்களுக்கு விற்பனை செய்து பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கணும்னா இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குல்ல, அதை ஒரு கண்டுபிடிப்புகளையும் விற்பனை செய்ய வேண்டும். எல்லாம் வியாபாரத்தோடு தொடர்புடையது. இந்த ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிற நோக்கம், வியப்பை ஏற்படுத்துகிற நோக்கம் எல்லாமே வியாபாரத்தோடு தொடர்புடையது. புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய வசதிகள், இது எல்லாமே மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஒரு வியப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அதை விற்பனையை அதிகப்படுத்தி அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பது. இது இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமாக இருக்கிறது. நம்ம மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தால் மக்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மீது வியப்பு ஏற்படாமல் போய்விடும், ஆச்சரியங்கள் ஏற்படாமல் போய்விடும். அதனால் வெறுப்பை தரும் விதமாக மாறிவிடக்கூடாது. அதன் மூலம் விற்பனையும் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு வியாபாரமும் பாதிக்கப்பட்டு பணத்தை சம்பாதிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரிகள் பயப்படுறாங்க. அதனால்தான் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு எந்த கட்டுப்பாடையும் விதிக்க மாட்டேங்கிறாங்க. சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், புதுசு புதுசாக கண்டுபிடிங்க, அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு கண்டுபிடிப்பாளர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். அதனால் சுதந்திரமாக கண்டுபிடிங்க, அதனால் 10 பேர் செத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு பல்வேறு துறைகளில் புதிய புதிய கண்டுபிடிப்பதற்கு எந்தவித தடைகளுமே யாரும் விதிக்கிறதே இல்லை. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் முன்பு மனித உயிர் என்பது மலிவானதாக தெரிகிறது. மனித உயிர் அந்த அளவுக்கு வியப்பானது கிடையாது. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஏற்படுத்துகிற வியப்பின் முன்னாடி இந்த மனித உயிர் அந்த அளவுக்கு ஆச்சரியமானதோ வியப்பானதோ கிடையாது. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம்தான் வியப்பு நிறைந்தது, ஆச்சரியங்கள் நிறைந்தது, மேலானது. அதனோடு ஒப்பிடும்போது மனித உயிர்கள் மலிவானது அப்படிங்கிற கண்ணோட்டம், ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதனால்தான் இவ்வளோ உயிர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் காரணமாக நிறைய உயிர்கள் பலியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், விலையாக கொடுத்துட்ருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்காக நாம் நிறைய உயிரை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, ஒரு கருத்து என்ன இருக்குன்னாக்கா, மனித உயிர்களை விட இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு துறைகளில் தினம் தினம் நிகழ்த்தப்படுகிற கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, அது மேலானது. மனித உயிர்களை விட இது மேலானது, ஆச்சரியம் மிகுந்தது. மனித உயிர்களை விட இது ஆச்சரியமும் வியப்பும் நிறைந்தது, அரிதானது, அபூர்வமானது, அதிசயமானது. இது இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நிகழும். இன்னும் எல்லா காலகட்டத்திலும் 2040 இதெல்லாம் செயலிழந்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தலைகளானா கூட எதையும் கண்டுபிடிக்க முடியாது. 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பித்துவிடும். மனித மூளையில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் தலைகளானா கூட எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகம் அப்படியே செயலிழந்து போயிடும். ஆக இதையெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணுதுன்னா, மனித உயிரினம் இது இந்த காலகட்ட கண்டுபிடிப்பு, இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 20 வருஷம் போச்சுன்னா இந்த கண்டுபிடிப்புகள் முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் யாரும் தலைகளானா கூட எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு அரிதான அதிசயமான ஒரு நிகழ்வாக இருப்பதால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு முன்னாடி மனித உயிர்கள் அனைத்தும் மலிவானது தான், சமம் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிது கிடையாது, மேலானது கிடையாது, இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அது நிகழ்த்துகிற ஆச்சரியங்களுக்காகவும் வியப்புகளுக்காகவும் மக்கள் காத்து கிடக்கிறார்கள்.